ஃபர்ஸ்ட் சிந்தையில தாவீதுக்கு என்ன இருந்தது சொல்லுங்க? தாவீது கோலியாத்தை ஜெயிக்கிறதுக்கான முதல் அடிப்படை காரணம் என்னன்னா தாவீதினுடைய மனநிலை. என்ன மனநிலை தாவீதுக்கு இருந்தது? ஒரு விச சிங்கம் வந்துச்சு, ஒரு விச கரடி வந்துச்சு, சுலபமா அந்த கரடியை நான் தாக்கி அதை ஜெயிச்சேன், சிங்கத்தை நான் தாக்கி ஜெயிச்சேன். அதே போலத்தான் எப்படி அந்த சிங்கத்துக்கு செஞ்சனோ அதே மாதிரி தான் இவனுக்கும் நான் செய்வேன் அப்படின்ற மனநிலை ஃபர்ஸ்ட் வந்ததா இல்லையா? அடுத்து கோலியாத்துக்கு போய் முன்னாடி நிற்கும் போது கோலியாத் என்ன சொன்னார் தெரியுமா? நான் என்ன நாயா? என்ன கேட்டாரு? சில பேரெல்லாம் அவங்களே ரொம்ப நல்லா பேசிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆமாம், நான் அவனே சொல்கிறான், நான் என்ன நாயா? அவன் சொன்ன மாதிரியே கல்லால் அடிபட்டு தான் அவன் என்ன பண்ணான். ஹல்லேலூயா. ஆமாம், பிசாசு ஒரு முட்டாள். எப்போவுமே அவன் ஏதோ பெரிய ஆள் மாதிரி தன்னை காமிச்சுப்பான், ஆனால் அவன் ஒரு முட்டாள் தான். அடிப்படையில் அவன் ஒரு முட்டாள் தான். ஆமாம் தானே? எத்தனை பேர் நம்புறீங்க? அவன் ஒரு முட்டாள்ன்றதை நான் எப்படி சொல்கிறேன் தெரியுமா? அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? பிசாசு எப்போவுமே யார் ஒரு குடும்பத்திலையோ இல்லை ஒரு சொசைட்டிலையோ இல்லை ஒரு தேசத்துலையோ பெரிய ஆளாக தலைவர்களாக இருக்காங்களோ அவர்களை பிடிச்சிக்குவான் அவன். எப்படி? அவர்களை பிடிச்சு அவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவான். ஆனால் தேவன் யார் தெரியுமா? யார் அந்த ஊரில் பைத்தியமோ உதவாததோ தள்ளப்பட்டது அப்படிதானே சொல்லு. உலகத்தில் ஞானவான்களை வெட்கப்படுத்த கர்த்தர் பைத்தியமானது தெரிந்து எது பலவீனம் இல்லையோ அதை போய் பிடிச்சி பாரு ஆண்டவர்.